பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டும். நம்மளுக்கு 500 ரூபாய அப்படியே வந்து உன் கையில கொடுத்தா உனக்கு எப்படி இருக்கும்? அப்படியே சந்தோஷத்துல மயங்கி விழுந்துருவேன். இந்த மாதிரிலாம் நீ மயக்கம் போட்டு விழக்கூடாதுன்னு தான் 300 ரூபாய் செலவு பண்ணிட்டு 200 ரூபாய் வந்துருக்கிறேன். வண்டி எடுக்க போறேன். நான் ஓட்டுறேன்ப்பா. நீ ஓட்ட போறியா? சரி போன் கொடு. போன் எதுக்கு? இன்சூரன்ஸ் போட்டு வரேன். இரண்டாவது கேள்வி, ஒரு நாட்டின் நல்ல குடிமகனுக்கு என்ன தேவை? ஒழுக்கம். ஊர்காய். ஊர்காய் குடிமகனுக்கு ஊர்காய் தானே வேணும். தலைவர் திமிங்கலம் தானோ. அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணிட்டு குடுகுடு ஓடி போற, குடுகுடு ஓடி வர. சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். என்ன நல்லா இருக்கும்? இப்படி நான் உளுந்து உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அதுதானே சொல்றேன். ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. சாம்பார் ஆப் எனக்கு. ஏய் ரதி ரதி, என் ஃப்ரெண்டு என்ன தேடி வந்துட்டு இருக்காண்டி. அவன் கேட்டான மட்டும் வீட்டுல இல்லன்னு சொல்லிடுறீ. ஏன் அப்படி சொல்ல சொல்றீங்க? ஏய் எனக்கே தெரியாம ஜல்லிக்கட்டுக்கு என் பேரை கொடுத்துட்டானுங்கடி. வா வான்னு சொல்லி உசுர் எடுக்கிறானுங்கடி. ஹே, இதுல என்ன இருக்கு? போய் கலந்துக்கோங்க. கட்டுன உன்னையே என்னால அடக்க முடியல, கட்டாத மாட்டை எங்க இருந்து நடக்க போற சொல்லு. ஏங்க முன்னாடினா கல்யாணம் ஆகாம பசங்க சுத்திட்டு திரிவாங்க, கால் கட்டு போட்டா சரிப்பட்டு வந்துருவாங்க. ஊதரே சுத்திட்டு திரியானே ஒரு கால் கட்டை போடுவோம்னு கால் கட்டை போடுறாங்க, திருந்திராங்க. ஆனா இப்ப இருக்கிற ஆம்பளைனா கால் கட்டை போட்டாலும் திருந்த மாட்டேங்கிறாங்களே, ஏங்க? இப்போ உள்ள ஆம்பளைகளுக்கு கால் கட்டுலாம் போட வேணாம், பொண்டாட்டி வாயை கட்டினாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா திருந்திரும். அவனி, இன்னைக்கு நம்மளுடைய கல்யாண நாள். உனக்கு என்ன ஆசைப்பட்டு கேட்கும்னு நினைக்கிறியோ இது வேணாங்கிற என் உசுரை கூட உனக்கு நான் தரேன், சரியா? உன் உசுரெல்லாம் எனக்கு வேண்டாம். உங்களோட போனோட பாஸ்வேர்டு மட்டும் கொஞ்சம் போட்டு கொடு. போலமா ட்ரெஸ் தைச்சா? இல்லங்க, அந்த ட்ரெஸ் அழகா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. ஆனா அது 5000. என்கிட்ட 2000 தான் இருக்கு. இன்னும் ஒரு 3000 இருந்துச்சுன்னா அந்த ட்ரெஸ் எடுத்துருவேன். ரொம்ப நல்லா இருக்கு, சரிங்களா? போலாமா? ஹேய், ஸ்கார்ஃப் எங்க? சரி நான் வெயிட் பண்றேன், போய் த்ரோ போ. வேணாம் வேணாம், ரோட்ல யாராவது பார்த்தா என்ன சொல்லுவ? ரேபிடோ பைக்குன்னு சொல்லிக்கிறேன், வாடா. ரேபிடோ பைக்கா? என்கிட்டயே அடிக்கடி ரேபிடோல போறதுன்னு சொல்லுவா. பவி, என் கூட்டாளி பிள்ளைக்கு அவன் பாய் மோதிரம்லாம் வாங்கி கொடுத்தான். ஓ சரி சரி, மூஞ்ச அப்படி வச்சுக்காத. நான் 1 2 3ன்றேன், நீ பின்னாடி பாரு. என்ன கடை சாத்திக்கிற? சரி சரி சாத்திக்க. 1 2 3 பாரு பாரு. ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லை, நான் இது இருக்குன்னு சொல்லவே இல்லையே. நான் வீலாக் தான் பண்ணிட்டு இருந்தேன், கேமரா ஆனா தான் இருக்கு. பாக்குறேன் ஞாபகம் பண்ணாங்க. சாம்பார் ஆப் எனக்கு. இவதுக்கு ஃபோன் பண்றா? சொல்லுமா. ஹலோ அபி, 2000 rupees அனுப்புறியாடா? 2000 தானே? தோ இரு அனுப்புறேன். அப்படியே லைன்ல இரு. அம்மோ 2000 வந்துச்சான்னு வந்து மெசேஜ் பாக்குறியா? மெசேஜ் வந்தா எனக்கு பார்க்க தெரியும். என்ன 2000 அனுப்பிருக்கேன்னு சொல்லி காமிக்கிறியா? இன்னும் அனுப்பல. இப்பயே இந்த மாதிரி திமிரு காட்டுற. நான் 2000 rupees அனுப்பிச்சா என்ன வந்து பண்ணுவ நீ? அனுப்ப முடியாது, கிளம்பு. ஐயோ அபி 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 ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த மாசம் நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண ஆனிவர்சரி வருது. டேட் என்ன தெரியுமா? தெரியாது. நம்ம என்கேஜ்மென்ட் டேட் என்ன தெரியுமா? தெரியாது. நம்ம வெட்டிங் டேட் என்னன்னு தெரியுமா? நான் கேக்குறா. இந்த வீக் லோனோட இஎம்ஐ டேட் என்ன தெரியுமா? தெரியாது. கார் வாங்கணும்ல, அந்த கார் லோனோட இஎம்ஐ டேட் என்ன தெரியுமா? அதெல்லாம் கரண்ட் பில்லோட லாஸ்ட் டேட் என்ன தெரியுமா? தெரியாது. ஏப்ல அப்பா அம்மா வந்திருக்காங்க. இங்கேயும் வந்துட்டாங்களா? வேற வேலையே இல்லையா உங்களுக்கு?
அவங்க தொல்லை தாங்க முடியாது தான் தனியா வந்தோம். இங்கேயும் வந்து நம்ம உயிரை வாங்க வந்துட்டாங்களா? போங்க வரேன். ஏய் மெதுவா பேசு. அப்பா அம்மா உள்ளதான் உட்காந்துருக்காங்க, காலையில விழுந்துற போகுது. அவங்க காதுல விழுந்தாலும் பரவாயில்ல, நான் அப்படிதான் பேசுவேன். இருந்தா இருக்கிறாங்க, போனா போறாங்க. ஏம்பல வந்தவங்களுக்கு ஒரு டீ காப்பியாவது வச்சு கூட. ஏன் வந்தவங்க கொஞ்ச நேரம் உட்கார மாட்டாங்களா? வந்தவனே டீ காப்பி தண்ணின்னு கொடுத்துடணுமா? என்னப்பல இப்படி சொல்லிவிட்ட? மாமாவும் அத்தையும் கோச்சிட்டு போறாங்க. என்னது வந்தது எங்க அப்பா அம்மாவா? அப்பா அம்மா சாம்பார் பேபி ஒரு 1000 ரூபாய் கொடுங்களேன். 1000 ரூபாயா? அந்த பர்ஸ்ல இருக்குமா, எடுத்துக்கோ. பர்ஸ பாரு, அவன் மூஞ்சி மாதிரி இருக்கு. என்ன காசு இல்ல? எங்க பர்ஸ்ல காசே இல்லங்க. ஆமா, நான் காசு இல்லைன்னு சொன்னா நீ நம்ப மாட்ட. அதான் இப்ப நீயே பாத்துட்டியே. சரி காசு இல்லையே, அடுத்த வேளை சாப்பாடுக்கு என்ன பண்ண போற? அதான் காலையில சாப்பாடு மீன் குழம்பு சமைச்சு வச்சுட்டேனேமா. நான் அதை கேட்கல, நாளைக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ண போறேன்னு கேட்டேன். நாளைக்கு காலையில பூரி கிழங்கு மத்தியானம் ஏதாச்சும் பண்ணிக்கலாமா? ஷோ நான் அதை கேட்கல, காசு இல்லையே எப்படி சாப்பிட போறீங்கன்னு கேட்டேன். ஓ அத கேட்டியா? அதான் கை இருக்கே, நல்ல பசஞ்சி வலிச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துறான், மூஞ்சில போட்டு வலிக்கிறான் அவன. நமக்கே அன்னைக்காச்சும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவ் விட்றானுங்க. அன்னைக்காச்சும் ஃப்ரீயாக டிவியை பார்க்கலான்னு பார்த்தா இவ வேற அதை செய்ய இதை செய்ய அங்கே போ இங்கே போன்னு நம்ம வேலை சொல்லியே டார்ச்சர் பண்ணுவா. இன்னைக்கு என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. ஏங்க நான் ஒரு வேலையை வெளில போறேன், வரதுக்கு எப்படியும் ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். உனக்கு ஏதாவது வேணுமா? இல்லை அதுவே போதும். அதுவே போதும்னா நான் வீட்டுல இருந்து வெளில போறதே போதும்ன்ற, அப்படித்தானே? இல்லை இல்லை, ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டியே, கேட்டதே போதும், என் மனசும் வயிறும் ரொம்பிருச்சு அப்படின்னு சொல்ல வந்தேன். அதானே பார்த்தேன், நான் போயிட்டு வந்துடுறேன். நல்ல வேலைப்பா. எனக்குடா முடியுமா? நீ கூட நல்லா டெவலப் ஆயிட்டா. புது டெக்னாலஜிலாம் என் வீட்டுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்க. ஏன் அப்படி சொல்ற? பாத்ரூம்ல யூரின் போன கதவு திறந்தாக்க உள்ள ஆட்டோமேட்டிக்கா லைட் எரியுது, சுவிட்சே போடாம. இதே மாதிரி சில வீட்டுல பாத்துருக்கிறேன், கதவு திறந்த உடனே லைட் எரியும் அப்படின்னு. அதை நம்ம வீட்டையும் கொண்டு வந்துட்ட பத்தியா நீ? என்ன சொல்ற நீ? நம்ம வீட்டு பாத்ரூம் தானே போனேன். நம்ம வீட்டு பாத்ரூம்ல தான் நான் போயிட்டு வரேன். கதவு திறந்த உடனே லைட் எரிஞ்சது, யூரின் போயிட்டு வந்து உட்காடுறேன். குடிச்சிட்டு வந்ததும் இல்லாம பாத்ரூமுக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் வித்தியாசம் தெரியாம யூரின் போயிட்டு வந்திருக்கேன். சாம்பார் இன்னும் கொஞ்சமாவது நல்லா பாத்துக்கிறியாடா? எங்க அப்பாலாம் என்ன எப்படி பாத்துப்பாங்க தெரியுமா? நான்லாம் டேட் லிட்டில் பிரின்சஸ்டா. ஏய் சுமாரி, எப்ப பார்த்தாலும் டேட் லிட்டில் பிரின்சஸ் டேட் லிட்டில் பிரின்சஸ்ன்ற. அம்மா நான் யார் தெரியுமா? நான் எங்க வீட்ல மாம் லிட்டில் பிரின்சரி. இருங்க, அவ்வளோ செல்ல பிள்ளையா நீங்க உங்க அம்மாக்கு? 10 மணி வரைக்கும் தூங்குறான் பாரு பண்ணாட பையன். வீட்டுக்கு ஏதாச்சும் வேலை பாக்குறானா? அம்மா சோறு போட்டு விடுமா. போட்டு தின்றா புறம்போக்கு, கையால் விளங்காமையா இருக்கு. உனக்கு போட்டி வேற தருவாங்களாக்கும். இந்த அக்குல அரக்கோட்டிய பார்த்தாலே அடிக்கணும் போல தொடுது. இவனெல்லாம் எதுக்குமா வீட்டுல வச்சுக்கிருக்க? எங்க பாசத்தனா வார்த்தையால சொல்ல முடியாது. ஏங்க சொல்லிட்டு போங்க. இருங்க, வார்த்தையால சொல்ல முடியாது.